ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, கமெண்ட் பண்ணவங்களுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்க்கலாம். சார், டோனட் பில்லோ பற்றி ஒரு வீடியோ போடுங்க. எது பெஸ்ட்டு பில்லோன்னு தெளிவாக ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ். ஆன்லைனில் ஆர்டர் போட்டு யூஸ் பண்ணேன், அப்புறம் தான் பெயின் ரொம்ப அதிகமாச்சு. ரொம்ப ஹார்டாக இருக்குது பில்லோ. சரிங்களா? ஸோ டோனட் பில்லோ அப்படின்னா, இப்போ காக்சிக் போன் பெயின் இருக்குது வச்சுக்கோங்களேன். சேக்கரம் கீழே காக்சிக் போன், அதாவது உட்காரும் போது சில பேருக்கு அடி பாகத்தில் பெயின் வரும். அந்த பெயின் வந்ததுக்கான காரணம் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காக்சிக் போன் எட்ஜ் உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகிருக்கு, இல்லை உடஞ்சிருக்கு, இல்லை ரொம்ப பெண்டாக இருந்தால் உங்களுக்கு அந்த பெயின் இருக்கும். ரொம்ப நேரம் சிட்டிங்கில் பேஸில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த பாட்டில் ப்ரெஸ் பண்ணி உட்காரதுனால அந்த டிப்பில் பெயின் வரும். ஓகேவா? அதனால் பட்டக் ஃபுல்லாகவே பெயின் வரும். ரொம்ப நேரம் உட்கார முடியாது, பாத்ரூம் போக முடியாது, மோஷன்ஸ் ஃப்ரீயாக இருக்காது. சரிங்களா? ரொம்ப சிவியராக பெயின் அக்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த பெயினால் லெக் ஃபுல்லாக குடைச்சலாகவும் அந்த பாடி பெயின் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நிறைய பேருக்கு அந்த ஃபீல் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டோனட் பில்லோ அண்ட் காக்சிக் பில்லோ அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வாங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டோனட் பில்லோ, காக்சிக் பில்லோ அப்படின்றது பார்த்தீங்களா, சில பாடி டைப்புக்கு டோனட் பில்லோ செட் ஆகும். சில பேர் ரொம்ப சாஞ்சு உட்காருவோம். சரிங்களா? ரொம்ப சாஞ்சு சிஸ்டம் யூஸ் பண்ணுறது, ரொம்ப சாஞ்சு படுத்துட்டு ஒரு சில பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டோனட் பில்லோ சஜஸ்ட் பண்ணலாம். காக்சிக் பில்லோ அப்படின்னா இந்த பார் ஷேப்பில் வரும் பார்த்தீங்களா, பிக்சர்ஸ் பாருங்கள். இந்த பார் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த விஷயம் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த பொசிஷனில் உட்காந்தாலும் சரி, அந்த காக்சிக் போன் கீழே அடிபடாது. அதேமாரி நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, டைனர் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அப்புறம் ஆர்த்தோபீடிக் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. டாக்டர் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 பிராண்ட் இருக்குது. இந்த பிராண்ட் எல்லாமே ரொம்ப சாஃப்டாகவும் மீடியம் குஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? அதேமாதிரி இங்கே காக்சிக் பில்லோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். பார் ஷேப்பில் அந்த பிக்சர் போடுறேன். அதுக்கான லிங்க்கை பார்க்குறேன். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த பில்லை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த போன் இந்த பெயின் கம்மியாகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அண்ட் ரெமெடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய போனுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்காம ஐஸ் பேக் கொடுத்து அண்ட் ஹாட் பேக் கொடுத்து ஃபஸ்ட்டு பெயின் ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கான எக்ஸசைஸ் காக்சிடீனியான்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸசைஸும் பாருங்கள். அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கமெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா, சார் 15 ஏஜ் தான் ஆகுது, ஆனால் சிவியராக பெயின் இருக்குது, கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடியல, காக்சிடீனியா அப்படின்னு ஒரு வீடியோ கீழே இந்த கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் 15 இயர்ஸ் தான் ஆகுது. அவர் மேலா ஃபீமேலாக என்னன்னு தெரியல. ஆக்சுவலி 15 இயர்ஸ் ஏஜ் அப்படின்னா, மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, போனி ப்ராமினென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க. ஓகேவா? இல்லை குண்டாக இருந்தாலும் சரி, பட்டக் ரீஜனில் மசில்ஸ் கம்மியாக இருந்தது, ரொம்ப வீக்காக இருந்தது அப்படின்னா, காக்சிக் போன் உங்களுக்கு உட்காரும் போது அடிபடுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு சில பேருக்கு டைல்ஸில் உட்காரும் போது உங்களுக்கு பெயின் வரும். நார்மல் தரையில் உட்காரும் போது பெயின் வராது. ஏன் அப்படின்னா, நீங்கள் உட்காரும் போது கம்ப்ரெஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இப்போ சப்பளங்கள் போட்டு உட்கார போகிறோம், இந்த சாமிக்கால் போட்டு உட்காரும் போது பட்டக்கு டைட் பண்ணுறீங்களா, ரிலாக்ஸாக உட்காந்துறீங்க அப்படின்னு பொறுத்து இருக்குது. அதேமாரி பொசிஷன் மாறும். சரிங்களா? இப்போ நார்மலாக உட்காரத்துக்கும் லீனாக அப்படி உட்காரத்துக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. சில பேர் கூன் போட்டு உட்காருவாங்க, அவங்களுக்கு அந்த பெயின் வரும். நேராக உட்காந்தா அந்த பெயின் வராது. சில பேர் நேராக உட்காந்தா பெயின் வரும், கூன் போட்டால் அந்த பெயின் வராது. ஏன் அப்படின்னா, அந்த போன் எந்த லெவலில் உங்களுக்கு பெண்டாக இருக்குன்னு பொறுத்து மாறும். அதே போல் கால் மேலே கால் போட்டு உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் ஒரு பொசிஷனை உட்காடுறேன், தரையில் உட்காரும் போது அந்த பொசிஷன் உட்காந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? எப்படின்னு பாருங்கள். நார்மலாக நம்ம தரையில் உட்காரோம். இப்போ நார்மலாக இப்போ சப்பான் உட்கார வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல எனக்கு பெயின் வருது அப்படின்னா, ஒன்று இந்த கால் மேலே போட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா அந்த பெயின் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ காக்சிக் போனுன்றது ஒரு தூக்கலாக இருக்கும். சரிங்களா? கீழே இப்படி அடிப்படக்கூடாது. இப்படி பட்டிங்கன்னா இந்த எண்டு, அதாவது ஸ்பைனல் கார்டு எண்டு உங்களுக்கு கீழே அடிப்படும். நீங்கள் நிமிர்ந்து உட்காந்தீங்கன்னா அடிப்படாது. அதேமாதிரி இந்த பொசிஷனில் உட்காந்தீங்க, இல்லை இந்த கால் கீழே வச்சுட்டு இந்த கால் மேலே போட்டாலும் சரி, இந்த பொசிஷனில் உட்காந்தீங்கன்னா பாருங்கள், ஒரு பக்கம் பட்டக் கீழே அழுத்தம் கொடுக்கும், இன்னொரு பக்கம் பட்டக்லாம் அழுத்தம் கொடுக்காது. அதேமாதிரி காக்சிக் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்களா, அந்த பார்ட் கீழே டச் பண்ணாது. ஸோ இப்படி உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கீழே உட்காரும் போது இதுக்கு காக்சிக் பில்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய அது சொன்ன பார்த்தீங்களா, காக்சிக் குஷன் பில்லோ அப்படின்னு, அந்தமாதிரி பில்லோ வச்சு நீங்கள் உட்காந்தாலும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். நெக் பெயின் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ப்ளீஸ் ஷேர் திஸ் எக்ஸசைசஸ். சரிங்களா? நெக் எக்ஸசைஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நெக் பெயினுக்கு என்ன போட்டிருந்த வீடியோ அப்படின்னா, இந்த ரீஜனில் சில பேருக்கு ஸ்டெர்னக்குள்ள மேஸ்டார்ட் மசில் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஓகேங்களா? இந்த மொபைல் இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது இந்த மசில் ரொம்ப கண்ட்ராக்ட் ஆகும். அதனால் பின்னாடி இருக்க மசில்ஸ் கொஞ்சம் வீக் ஆகும், இங்கே டைட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள்,
இங்கே இருக்க மசில் வந்து பாருங்கள், டைட் பண்ணுறேன், தெரியுதுங்களா? இது வந்து ஸ்டெர்னோகுலர் மாஸ்டர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மசிலோட நேம். இந்த மசில் எப்போ டைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப வந்து கூன் போட்டு உட்காடுறோம், இல்லை சிஸ்டம் பேஸ் யூஸ் பண்ணுறோம், ரொம்ப நேரம் புக்கு படிக்கிறோம் அப்படின்னா இந்த ரீஜன் வந்து ரொம்ப ப்ரெஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த பார்ட்டுக்கு வந்து நீங்கள் எக்ஸசைஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். இப்படி பண்ணிவிட்டு அண்ட் இது ஓகே, இந்த மசிலுக்கான ஸ்ட்ரெச்சஸ் நேராக பாருங்கள். ஐ மீன் மேலே பார்த்துட்டு சைடு நீங்கள் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு ஃபீல் ஆகும் பாருங்கள். ஓகே, மேலே பார்த்துட்டு சைடு, மேலே பார்த்துட்டு சைடு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, பேக்கில் இருக்கக்கூடிய மசில்ஸ்க்கு அந்த போனோட ஸ்ட்ரென்த்துக்காக என்ன பண்ண போகிறோன்னா, சின் டக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மசில்ஸ் 1 2 3 4 5 பின்னாடி இருக்கக்கூடிய மல்டிபிடிஸ் ஒரு மசில் இருக்குது. அந்த மசில் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும்னா ஜென்ரலாக வந்து நெக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி 1 2 3 4 5 இது போல் எக்ஸசைஸ். அப்புறம் வந்து ஃபுல் ரொட்டேட் பண்ணணும். நீங்கள் இந்த ரீஜன் எங்கே இருக்குன்னா உங்கள் ஷோல்டர் லெவலில் வந்து ரீச் ஆகணும். ஓகே, இப்படி ரொட்டேட் பண்ணணும். அண்ட் சைட் பெண்ட். ஓகேவா, இப்படி வந்து சைட் பெண்ட் பண்ணணும். அண்ட் சைட் பெண்ட் பண்ணிவிட்டு மேலே ரொட்டேட் பண்ணணும். அப்போது இந்த ரீஜன்லேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகிறது ஃபீல் ஆகும். உங்களுக்கு நெக் மசில்ஸோட பெயின் லெவலில் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் சொல்லக்கூடிய வீடியோ வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இருந்தாலும் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். நார்மலாக வந்து ஐசோமெட்ரிக், அதாவது ஹெட்டை வந்து ஃபார்வர்டாக மூவ் பண்ணணும். நீங்கள் தெரிதுங்களா, அந்த மசில்ஸ் பாருங்கள். ஜஸ்ட் சொல்லும் போதே வந்து உங்களுக்கு இந்த மசில்ஸ் தெரிஞ்சு பாருங்கள். ஐசோமெட்ரிக் சொல்லணும் அப்படின்னா மசில் லென்த்து மாறாமல் நெக்கு ப்ரெஷரை வச்சு உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. அப்புறம் சைடு பேஸில் ஓகே, அப்புறம் இந்த சைடு. ஸோ இந்த 3 ஆங்கிள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து பேக்கில் வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். அதுக்கு நம்ம சின் டக்குன்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் ஒன்று பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ஃப்ரண்ட்டு இந்த சைடு வந்து நீங்கள் அதாவது ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து வந்து எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி நெக் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். 2 வீக்ஸ் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் முருகையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. பெயின் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணலாம், பண்ணக்கூடாது. சயாட்டிகா பெயின், அதாவது சயாட்டிகான்ற வீடியோ கீழே வந்து பண்ணியிருக்காங்க. பெயின் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணலாம், பண்ணக்கூடாது. படுத்துட்டு தான் இருக்கணுமா, இல்லை ஒர்க்லாம் பண்ணலாமா, ப்ளீஸ் சொல்லுங்கள். ஸோ சயாட்டிகா பெயினை பற்றி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து 80% ஆஃப் பீப்புளுக்கு வந்து அஃபெக்ட் ஆக ஒரு காமனான பிரச்சனை இது. ஓகே, பட் இது பண்ணாமல் இதை வந்து ப்ராப்பராக பார்க்காம சரி பண்ணாமல் நிறைய பேருக்கு சிவியராக போயிட்டு சர்ஜரி லெவலில் போயிருக்கு. அதை குறைக்கணுன்றதுக்காக தான் நான் வீடியோ அதிகமாக இந்த சயாட்டிகா பற்றி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சயாட்டிகா ப்ராப்ளம் இருக்குன்னா அது சயாட்டிகா ப்ராப்ளமாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃபால்ஸ் சயாட்டிகா அண்ட் ட்ரூ சயாட்டிகான்னு 2 விஷயம் இருக்குது. அது உண்மையான சயாட்டிகா பிரச்சனை தானா, இல்லை மசில் வந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகிருக்கா, இல்லை சயாட்டிகா என்ன வந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் டிஸ்கில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததுனால உங்களுக்கு அந்த பெயின் இருக்கா, கால் வலி ஃபுல்லாக வலி இருக்கா, ரேடியேட்டிங் ஆகுதா, இல்லை வந்து அந்த இடம் மட்டும் பெயின் இருக்கா. ஏன்னா சில பேருக்கு வந்து சயாட்டிகா பெயின்றது கால் இருக்கும், அந்த கட்டை விரல் வரைக்குமே வந்து உங்களுக்கு அது பெயின் வரலாம். சில பேருக்கு வந்து முட்டி வரைக்கும் பெயின் இருக்கும், சில பேருக்கு ஃப்ரண்ட் ஆஃப் தை வரைக்கும் உங்களுக்கு பெயின் வரும். ஸோ இந்த ரீஜனில் வச்சு பார்த்தோன்னா எந்த லெவலில் வந்து உங்களுக்கு பெயின் அக்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டையோ ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் டயக்னோஸ் பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டர். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம்னா, சயாட்டிகா பெயின் வந்துருச்சு அப்படின்னா பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஸ்லீப்பிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து நீங்கள் பண்ணி ஆகணும். ஹவு டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு அது வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பொசிஷன் எப்படி நீங்கள் படுக்கணும், சயாட்டிகா பெயின் இருக்கும்போது எந்தெந்த பொசிஷனில் படுக்கணும், என்ன விஷயம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சயாட்டிகா பெயினுக்கு நீங்கள் எந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ படுத்துக்கு சொல்கிறேன். இப்போ படுத்துட்டு 2 காலுமே வந்து உள்ளக்கா தள்ளி வச்சிங்க, அதாவது நார்மலாக வைக்கிறதுக்கும் உள்ளே வந்து திருப்பி வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, நீங்கள் பெயின் இருக்குது அப்படின் போது இப்படி பொசிஷன் வச்சிங்கன்னா உங்களுக்கு பெயின் ரிலீஸ் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க. 2 வரணும். இப்போ காலை வந்து கொஞ்சம் வைடாக வச்சிடுறீங்க. வைடாக வச்சுட்டு காலை வந்து இப்படி வைக்கிறீங்க. 2 கட்டவரில் ஒட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு பெயின் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, அந்த பெயின் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா மசில் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, மசாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பண்ண வேண்டியது. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் மெயின்டைன் பண்ணுங்க. அப்புறம் இந்த கால் மேலே இந்த கால் தூக்கி போடுங்க. அப்படி இல்லைன்னா கால் மடக்கி கால் மேலே போட்டு படுங்க. பண்ணும்போது இந்த பெயின் வந்து ரிலீஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இன்னொரு விஷயம், காலை வந்து இப்படி டைட் பண்ணிக்கோங்க. இந்த கால் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். இந்த பொசிஷன் பண்ணும் போதும் ஒரு சில பேருக்கு சயாட்டிகா பெயின் தான் ரிலீஸ் ஆகும். ஓகே,
ஸோ இந்த பொசிஷன் ஓகே, இப்படி பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பொசிஷனை நீங்கள் பண்ணுறீங்க, பெயின் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு சில பொசிஷன் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சைட்டிகா பெயின் இருக்கும்போது எந்த பொசிஷன் மெயின்டைன் பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்காகவே நான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோ இந்த வீக்கில் நான் போடுறேன் கண்டிப்பாக, சரிங்களா? ஸோ சைட்டிகா பெயின் இருக்கும்போது நீங்கள் ஒர்க்லாம் போகலாம், பொசிஷன் மெயின்டைன் பண்ணணும். செப்பல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வந்து ரொம்ப ஹைக் பண்ணி நடப்பாங்க, ரொம்ப ஹீல்ஸ் அதிகமாக போட்டு நடப்பாங்க. ஹீல்ஸ் அதிகமாக போடாமல் ஃப்ளாட்டாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் வந்து காப் மசில் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணக்கூடாது. சில பேர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, காலை வந்து நேராக வச்சுட்டு இப்படி பண்ணுவோம், நார்மலாக இப்படி கால் தூக்கி இருக்கும் பார்த்தீங்களா, இந்தமாதிரி விஷயம் நீங்கள் பண்ணக்கூடாது. இதுமாதிரி விஷயம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பேக் போனில் இருக்கக்கூடிய டிஸ்க் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய மசில் வந்து ஸ்ட்ரெயின் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயின் லெவல் அதிகமாகும். ஸோ இந்த பொசிஷன் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணக்கூடாது. அண்ட் கால் நேராக வச்சுட்டு வந்து ரொட்டேட் நீங்கள் பண்ணலாம். ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சஸ் சொல்லக்கூடிய இப்போ நான் பொசிஷன் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த பொசிஷன் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் உட்காந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, கால் மேலே கால் போட்டு ஸ்ட்ரெச்சஸ் அப்படி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். கால் மேலே கால் போட்டு பெண்ட் பண்ணி நீங்கள் எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பொசிஷன் நீங்கள் பண்ணிட்டாலும் இந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் ஒர்க் போகலாம், அதுக்கு தேவையான ரெஸ்ட் கொடுங்க. அண்ட் பெயின் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஹேமலதான் அப்படி ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. எனக்கு 5 வருட காலமாக இருக்கிறது, வலியால் மிகவும் அவதிப்படுகிறேன். பிசியோ வைத்து பார்த்தேன், இன்னும் வலி கொஞ்சம் கூட குறையவில்லை. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சைட்டிகா பெயினுக்காக இவங்க போட்டிருக்காங்க. 5 இயர்ஸாக இந்த பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஏன்னா பெயின் கம்மியாகலை அப்படின்போது நீங்கள் மெயின்டைன் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்க்கணும். ஏன்னா உங்கள் பாடி டைப் என்ன விஷயம்னு தெரியல, லீனாக இருக்கீங்களா இல்லை குண்டாக இருக்கீங்களா, ஷார்ட்டாக இருக்கீங்களா ஹைட்டாக இருக்கீங்களான்னு தெரியல. இது வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து உங்கள் பாடி டயக்னோஸ் பண்ணி, அதாவது இந்த பெயின் ஏரியா வந்து டயக்னோஸ் பண்ணி உங்களுக்கு போனில் தான் பிரச்சனை இருக்கா இல்லை வந்து மசிலில் பிரச்சனை இருக்கா நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லா சரியாகும். ஸோ நார்மலாக வந்து சைட்டிகா பெயினுக்காக ஸ்ட்ரெச்சஸ் நிறைய போட்டிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணினாலே உங்களுக்கு நல்லா பெயின் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது ரெடியூஸ் ஆகலை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க, ஓகே, கால் பண்ணீங்க, மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கேருந்து கேரளாவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, சரிங்களா, யூகேக்கு நிறைய விஷயம் வந்து நிறைய இடத்துல சேலம், திருச்சி, ஈரோடு, கோயம்புத்தூர் இது எல்லாருக்குமே வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலியமாக வந்து நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு செஷன் வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி பொசிஷன் பண்ணணும், என்ன மாதிரி பொசிஷன் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன விஷயம் வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் பண்ணணும், என்னென்ன எக்ஸசைஸ் வந்து ஷெடியூலாக நீங்கள் பண்ணணும், அதுக்காக ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஷீட்டாக வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணணும். அந்த சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 1 வீக் டிஃப்ரென்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எப்பேற்பட்ட வழியாக இருந்தாலும், அதாவது க்ரானிக்காக 5 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது அப்படின்னா கூட இது மூலியமாக வந்து நல்லாவே ரிலீஸ் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கட் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் போட்டிருப்பேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஏன்னா நாய்ஸ் நிறைய இருக்கும் இந்த இடத்துல, அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து நான் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறது கிடையாது. ஓகேவா, மைல்டாக அதுக்கான தனியாக ஒரு மியூசிக் வந்து யூடியூப் லைசன்ஸோடு வாங்கி அதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வரக்கூடிய வீடியோலாம் வந்து நிறைய நான் மியூசிக் யூஸ் பண்ணாமல் ரொம்ப மைல்டாக வச்சுட்டு இருந்தேன். அதுக்கு தேவை நான் பார்த்துக்கிறேன். அது முடிஞ்சால் என்னால் எடுக்க முடிஞ்சா அப்படின்னு அந்த வீடியோவில் வந்து நான் எடுக்க பார்க்குறேன். சரிங்களா, அந்த வீடியோவில் நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் முன்னாடி, அதுலேருந்து எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க மெசேஜ், எனக்கு இப்போது 5th மந்த் ப்ரெக்னன்சி, மூச்சு பிடிச்சிருக்கு, சரிங்களா, குனிய கூட முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதுகில் பெயின் இருக்குது, ப்ளீஸ் எதுவும் ரெமெடி சொல்லுங்கள். ஸோ ப்ரெக்னன்சி டைமில், சரிங்களா, நார்மலாகவே ப்ரெக்னன்சி டைமில் வந்து மசில் கிராம்ப் ஆகிறது வந்து ஒரு காமனான விஷயம். அந்த மசில் கிராம்ப் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மசிலில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் டீஹைட்ரேஷன் ஆகுது. பாடி டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா இந்த பெயின் வரும். மூச்சு பிடிச்சிக்கிட்டு அப்படின்னா எந்த பொசிஷனை வந்து உங்களால் டர்ன் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம், மூச்சு பிடிச்சதுன்னா பண்ண விஷயம் என்னென்னா, சால்ட் வாட்டர், அதாவது டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு ORS நீங்கள் குடிக்கலாம், கோகனட் வாட்டர் எடுக்கலாம், லெமன் வித் சால்ட் குடிக்கலாம், சரிங்களா, லெமன் ஜூஸ் குடிக்கலாம். நீங்கள் இதை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெயின் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும், அந்த மூச்சு பிடிப்பு வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மூச்சு பிடிச்சிச்சின்னா பொசிஷன் வந்து சடனாக டர்ன் பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்லோவாக அந்த பொசிஷனில் இருந்து நீங்கள் டர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ப்ரெக்னன்சி டைமில் பிடிக்கிறது ரொம்ப காமனான விஷயம், ஆனால் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த பெயின் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வந்து ஆயில் போட்டு நீங்கள் மசாஜ் பண்ணலாம். தேய்க்கக்கூடாது, உருவக்கூடாது,
ஜென்ரலாக வந்து நீங்கள் ஹேண்டில் வந்து இப்போது முதுகில் பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ஹேண்டை வச்சு இப்படி மசாஜ் பண்ணணும். ரொட்டேஷன் சர்க்குலேட்டரி மூவ்மெண்ட் சொல்லுவோம். அந்த சர்க்குலேட்டரி மூவ்மெண்ட்டில் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் மூலியமாக வந்து நீங்கள் சர்க்குலேட் பண்ணி ஃபுல்லாக வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம் மசாஜ். ரெண்டாவது விஷயம் என்னென்னா பொசிஷன். நீங்கள் தூங்குற போது பிடிக்குதா அப்படின்னா காலு கீழே பில்லு வச்சு படுக்கணும். சைடில் திரும்பி படுக்கும்போது 2 தொடைக்கு நடுவில் பில்லு வச்சு படுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த பொசிஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ், அப்புறம் ஸ்ட்ரெச்சஸ். ஓகே, நாம் சேனலில் வந்து ப்ரெக்னன்சி டைமில் இருக்கக்கூடிய இடுப்பு வலிக்கு அண்ட் சைட்டிகா பெயினுக்காக என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம், அதாவது பெருங்காயம் சேர்த்துக்கிறது, ஜீரகம் சேர்த்துக்கிறது, சரிங்களா? இது போல் வந்து கேஸ்ட்ரிக் ஐட்டம் ரிலீஸ் பண்ணுற விஷயமா நீங்கள் எடுத்துக்கணும். பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம நார்மல் ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் பண்ணுறது தடுக்கப்படும். அதே போல் வந்து ஃபைபர் ஃபுட்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா மோஷன் கிளியராக இருக்கும். இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்க்காக எலக்ட்ரால் நீங்கள் எடுக்கலாம், கோகனட் வாட்டர் எடுக்கலாம், லெமன் ஜூஸ் எடுக்கலாம். இதுமாதிரி விஷயம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி ஃபைபர் ஃபுட்டை எடுத்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வாரம் இந்த கமெண்ட் தான் நான் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். ஓகேவா? இந்த விஷயம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான விஷயம் ஏதாவது தேவைப்படுது, இல்லை எனக்கு புரியல, இல்லை இந்த விஷயத்தை பற்றி எனக்கு வேணும் அப்படின்னா இன்னும் நிறைய கமெண்ட் இருக்குது. பட் நான் எடுக்க டைம் இல்லாததுனால தான் நான் ஷார்ட்டாக நான் வீடியோ போடுறேன். ஸோ சண்டே மட்டும் முடிஞ்சாலும் நான் அதிகமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நான் கொடுக்கக்கூடிய நம்ம வீடியோவில், நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து ரொம்ப சேஃபாக, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எல்லா எக்ஸசைஸுமே வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய சிம்பிளான எக்ஸசைஸ் தான் வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன், சரிங்களா? நிறைய பேர் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அப்டமன் வீக் ஆகிட்டு ஜிம்மு போயிட்டு நிறைய பேர் வந்து சஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் லாஸ் ஆகலை, எனக்கு வந்து நான் 8 மாதம் 9 மாதம் போயிட்டுருக்கேன், அதே வெயிட்டில் தான் இருக்கேன், மெயின்டைன் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க் அவுட் ஷீட், ஒர்க் அவுட் சார்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் அதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாலும் சரி, அண்ட் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணாலும் சரி, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் பார்க்கும்போது உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன், சரியா? ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வாரம் வீடியோவில் வந்து இந்த வாரம் ஃபுல் கமெண்ட் எல்லாத்துக்குமே வந்து நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? வீடியோ கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பேசின விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய்.